தமிழகத்தின் முக்கிய தொழில் நகரான திருச்சியில் சிறு குறு தொழில் துறையினரின் பட்ஜெட் தொடர்பான கோரிக்கைகள் என்ன இப்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டின் மைய நகரமான திருச்சியில் சுமார் 1000 சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மூலம் பல்லாயிரக்கணக்கானோர் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர். பெல் எனப்படும் பாரத மிகுமின் நிறுவனம், OFT என அழைக்கப்படும் துப்பாக்கி தொழிற்சாலை, HAPP எனப்படும் கனரக ஊடுருவ தொழிற்சாலை ஆகிய பொதுத்துறை நிறுவனங்களை சார்ந்து இச்சிறு குறுந்தொழில் நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. இதில் மிக அதிக பேர் வேலைவாய்ப்பு பெற காரணமாக இருந்த பெல் தொழிற்சாலைக்கே ஆர்டர்கள் தற்பொழுது குறைந்துவிட்டன. இதனால் அதை நம்பியிருந்த பல நிறுவனங்கள் நலிவடைந்து விட்டன. பலர் நிறுவனங்களை மூடிவிட்டு வேலை தேடி சென்னைக்கும் திருப்பூருக்கும் சென்று விட்டனர். 1000 நிறுவனங்களில் 250 மட்டுமே தற்போது இயங்கி வருகின்றன. இதுபோன்ற சூழலில் பட்ஜெட்டில் சிறு குறு தொழில்களுக்கு ஊக்கம் தரும் அறிவிப்புகள் வெளியாகுமா என இவர்கள் ஆர்வத்துடன் உள்ளனர். நஷ்டமடைந்த தொழில் நிறுவனங்களிடம் கடன் வசூலிப்பதில் வங்கிகள் சலுகை அளிக்க வேண்டும் என கோரிக்கை உள்ளது. திருச்சியிலிருந்து சரக்குகளை எளிதாக வெளிநகரங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் கொண்டு செல்ல ரிங் ரோடு திட்டம் தேவை என சிறு குறு தொழில்துறையினர் கூறுகின்றனர். திருச்சியிலேருந்து திருவரம்பூர் இந்த இதில் 5 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு மற்றும் BHEL, OFT, HAPP, பொன்மலை இந்த இதில் தான் எல்லா இண்டஸ்ட்ரீஸும் மேஜர் பெரிய தொழில் செய்யுது. அதில் உற்பத்தி ஆகிற பொருளை வெளியில் கொண்டு போகிறதுக்கு எங்களால் போக முடியலை. அதனால் சுற்றுவட்ட சாலை அமைச்சு அந்த NHAயோடு இணைச்சிட்டாங்கன்னா விரைவாக உள்ளேருந்து பொருட்கள் வெளியில் போகும். அதுதான் நாங்கள் கேட்குறோம். அந்த வசதி கொடுத்தாக்க இப்போ ஏர்போர்ட் போகணுன்னா நான் ரிங் ரோடில் போயிட்டேன்னா சீக்கிரம் போயிடும். இல்லை எதுக்கு போகணும், கப்பல் தளத்துக்கு போகணும், தூத்துக்குடியோ சென்னைக்கோ போகணுன்னா அந்த ரிங் ரோடு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. மூலப்பொருட்களின் விலை, குறிப்பாக இரும்பின் விலை நாடு முழுக்க ஒரே மாதிரி இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும், இதனால் தொழில் போட்டியில் சீரான நிலை இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. இரும்பு என்னன்னா, இரும்பு எல்லா இடத்துலையும் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு மாதிரி விலை இருக்குது. ஒரே மாதிரியான விலையை கொண்டாடணும். ஏன் ஒரே மாதிரியான விலை கொண்டாடணும் அப்படின்னு கேட்டால், இப்போ இரும்பு தயாரிக்கக்கூடிய இடங்களில் விலை கம்மியாக கிடைக்குது. அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் இங்கே எடுத்துகிட்டு வரும்போது விலை அதிகமாகிடுது. அப்போ தமிழ்நாட்டில் டெண்டரில் ரேட்டு போட்டு எடுத்து செய்ய முடியல. அதனால் விலை அங்கே ஒரு மாதிரியும் இங்கே ஒரு மாதிரி இருக்கிறனால இரும்புக்கு ஒரே மாதிரியான விலை கிடச்சிச்சின்னா எல்லாருமே பயனடைவோம். திருச்சி வழியாக டிஃபென்ஸ் காரிடார், அதாவது பாதுகாப்பு தளவாட வழித்தட திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கேற்ற உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க வேண்டும் என்றும் கோரிக்கை உள்ளது. இப்போ மத்திய அரசு போன ஆண்டு கூட என்ன பண்ணாங்கன்னா, பட்ஜெட்டில் டிஃபென்ஸ் காரிடார் ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் டிஃபென்ஸ் காரிடார் உருவாக்கிட்டாங்க. ஆனால் டிஃபென்ஸுக்கான உள்கட்டமைப்பை இங்கே எந்த விதமான விஷயமும் இங்கே கொண்டு வரல. அப்போ இந்த பட்ஜெட்டில் டிஃபென்ஸ் காரிடாருக்கான உள்கட்டமைப்பு வசதி, அதற்கான அலுவலகம், அதற்கான மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் எங்களுக்கு திருச்சி மாவட்டத்தோட இந்த தமிழ்நாட்டோட மத்திய நிலை உருவாக்கி கொடுக்கணும்னு கேட்குறோம். இவை தவிர சிறு தொழில்களுக்கு வருமான வரி சலுகைகள், டீசலை GSTக்குள் கொண்டு வருவது, சரக்கு போக்குவரத்து செலவுகளை குறைப்பது போன்ற கோரிக்கைகளையும் திருச்சி சிறு குறு தொழில்துறையினர் முன்வைக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக திருச்சியிலிருந்து ஒளிப்பதிவாளர் சரவணகுமாருடன் செய்தியாளர் லெனின்.